ஹாய் நண்பர்களே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபார் த ரியாக்ஷன் த FeCO3 as a solid, the heating reaction FeO is a solid plus carbon dioxide as a gas. இப்போ நமக்கு என்தால்பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 82.8 கிலோ ஜூலு at 25 டிகிரி செல்சியஸ். வாட் இஸ் த இன்டர்னல் எனர்ஜி? அகாற்றலுடைய மாறுபாடு என்ன? அதாவது டெல்டா யூ அல்லது டெல்டா இ at 25 டிகிரி செல்சியஸ். இப்போ இதான் நமக்கு ஆப்ஷனு. இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இதுக்கு வாய்ப்பாடு என்னப்பா? வாய்ப்பாடு என்னது? டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு delta U plus n delta n of gas or T. ஓகே, சரி. இப்போ இந்த ரியாக்ஷனில் டெல்டா n என்ன வந்திருக்கும்? டெல்டா n of gas equal to n of the product minus n of the reactant. n of the product எவ்வளோ இருக்குது? வாயின் நிலைமையில் இருக்கக்கூடிய விளைபொருட்களின் மோல்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பாருங்கள். இது சாலிட் தான், அப்போ இதை எடுத்துக்க மாட்டோம். அப்போ இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது, 1 மைனஸு. இங்கே ரியாக்டன் சைடில் ஏதாவது கேஸஸ் இருக்கா? இல்லை. அப்போ அந்த பக்கம் என்னது? 0. இப்போ 1 மைனஸ் 0 எவ்வளோப்பா? 1 தான், 1. அப்போ டெல்டா என்ன கேஸ் ஈக்குவல் எவ்வளவு? 1 அப்படின்னு நமக்கு கிடச்சிச்சு. சரியா? சரி, நெக்ஸ்ட்டு இந்த வாய்ப்பாட்டில் அப்படியே டேரெக்டாக பதிலீடு பண்ணுங்கள். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டெல்டா யூ கேட்டிருக்காங்க. அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை இந்தாண்ட கொண்டு வந்தோம்னா என்ன வந்திருக்கோம்? மைனஸில் வந்திருக்கோம். வெரி குட். அப்போ டெல்டா ஹெச் மைனஸு டெல்டா என் ஆஃப் கேஸ் ஆர் டி அப்படின்னு வருமா ஃபார்முலா? ஓகே. இப்போ டெல்டா ஹெச்சோட மதிப்பு எவ்வளவு? 82.8 மைனஸு டெல்டா என் ஆஃப் கேஸ் ஈக்குவல் 1 இன்ட்டு ஆருடைய மதிப்பு இங்கே யூனிட் பாருங்க கிலோ ஜூல் இருக்குது. கிலோ ஜூல் இருந்தால் என்ன பண்ணணும்? 8.314 போடணும் இன்ட்டு இங்கே தெர்மோடைனமிக்கை பொறுத்த மட்டும் வெப்பநிலை டிகிரி செல்சியஸில் கொடுத்தா அதை என்னவா மாற்றணும்? கெல்வினா மாற்றணும். டிகிரி செல்சியஸை கெல்வினா மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? 273 கூட்டணும் சார். அப்போ அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ இங்கே என்ன வந்திருக்கோம்? 298 கெல்வின் அப்படின்னு வந்துருமா? வெரி குட். இப்போ இது ஆக்சுவலாக நமக்கு 82.8 மைனஸு 1 எனிதிங் அதே தான். அப்போ இந்த 8.314 பெருக்கல் 298 2477, அதாவது 2477.57 அப்படின்னு வரும். இப்போ இது ரெண்டு பேர்த்த மைனஸ் பண்ணுங்கள். இது ரெண்டு பேர்த்த மைனஸ் பண்ணோம்னா 2394.77 அப்படின்னு வரும். இப்போ இதில் ப்ளஸ் வருமா மைனஸ் வருமாப்பா? எஸ், மைனஸ் வரும். ஏன் மைனஸ் வருது? இங்கே ஆக்சுவலாக அந்த மைனஸு பெரிய நம்பருக்கானது இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சிம்பிள் அப்படிங்க வந்துடும், மைனஸ். அப்போ இது ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது. வெரி குட். தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.